மக்கள், நீங்களும் இந்த பெரிய குற்றத்தில் இந்த சி. ஜோசப் விஜய் என்னும் சீஃப் மினிஸ்டரை தேர்ந்தெடுத்துள்ள அந்த பாவத்தில் உங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. நல்லா சரிப்படி கொடுத்தாச்சு. 2500 வருமா, 4000 வருமா, அதுவும் 60 வயசுக்கு உட்பட்ட பெண்களாம். அந்த 60 வயசுக்கு மேலே இருந்த பெண்கள் என்ன பாவம் செய்தார்கள்? ஓட்டு போட்ட பெண்கள் 60 வயசுக்கு மேலே உங்களுக்கெல்லாம் இது தேவைதான். நல்ல செயற்படி கஜானா இனிமேல் தான் பாரு 3 ஓட்டு ஒன்று சேர்ந்துக்கும். இப்போ நேற்று போய் சீஃப் மினிஸ்டர் போய் கட்டி பிடிச்சிக்கிட்டான். ஏன்னா தெரியும் சீஃப் மினிஸ்டர் பழைய சீஃப் மினிஸ்டர் போய் கட்டி பிடிச்சாச்சு. கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க சைபர் கிரைமுக்கு. இந்த மாதிரி யாருமே கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசக்கூடாது. இது என்ன ஒரு பனானா ரிப்பப்ளிக்கா? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே கிளியராக சொல்லியிருக்கு, யார் ஊழல் செய்தால் மக்கள் கண்டிப்பாக அதை பற்றி பேசுவார்கள், அங்கு தப்பு நடந்தால் அதை பற்றி விமர்சிப்பார்கள் என்று. இப்போ விமர்சித்தது பொய்யா இருந்தால் நீங்கள் என்ன ஒரு கேள்வி கேட்கலாம். அவர்கள் பாட்டுக்கு தவறை செய்து கொண்டிருப்பார்கள், மக்கள் அதை சும்மா வாயை முடிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி நீங்கள்லாம் செய்தீங்கன்னா கடவுளே உங்களை எல்லாத்தையுமே தண்டிப்பார். நாங்கள் யாரும் ஒன்றும் பேசணும் தேவையில்லை. புரியுதுங்களா? அதனால் இப்போ எதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஒன்று இருக்குது, அங்கே கிளியராக அவங்க சொல்லியிருக்கிறாங்க, மக்கள் தவறு நடக்கும்போது கண்டிப்பாக பேசலாம். அப்போ இந்த நபர் விஜய் டாக்ஸ்க்கு ஒரு கேஸ் போட்டுருக்குது. அந்த கார் இம்போர்ட் பண்ணி அதுக்கு நான் பெனால்ட்டி கட்ட மாட்டேன்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருக்கு. அப்போ இப்பேற்பட்டவர்கள் நாமினேஷன்லாம் எப்படி இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஏற்றுக்கொண்டிருக்கிறது? அதுக்கப்புறம் குழந்தைகளை வைத்து அரசியல் செய்யக்கூடாது. 2024 ஒரு சட்டம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பிறப்பிச்சிருக்கிறது. அதில் ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க, குழந்தைங்களுக்கு எலெக்ஷன் கேம்பெயினில் யூஸ் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு ஓட் போட சொல்லி அப்பீல் பண்ணலாம். இவ்வளோ நிபந்தனைகளும் இருந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் எப்படி இந்த விஜயோட நாமினேஷனை ஏற்றுக்கொண்டார்கள்? இந்த அதிமுக மாதிரி ஒரு என்ன சொல்கிறது அயோக்கியர்கள். இதே ஜெயலலிதா உயிரோடு இருந்தப்போ அந்த மார்ட்டின் ஊரை விட்டே ஓடி போய் கல்கட்டாவில் போய் ஒளிந்து கொண்டிருந்த ஒரு குற்றவாளி அந்த ஆளோட பொண்டாட்டியை கட்சியில் சேர்த்துக்கிட்டு அந்த பொம்பளைக்கு ஒரு பதவி. அப்போ அந்த இடி, அந்த இன்கம் டேக்ஸ், இந்த குற்றங்கள் எல்லாம் நீங்கள் செய்யலாம். செய்த அப்புறம் மக்கள் உங்களை தேர்ந்தெடுப்பார்கள். இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எப்படி உங்கள் நாமினேஷன் எல்லாம் ஏற்றுக்கொண்டார்? ஒன்றும் புரியல. வணக்கம். கீதா டிவியின் சுதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க சைபர் கிரைமுக்கு. இந்த மாதிரி யாருமே கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசக்கூடாது. இது என்ன ஒரு பனானா ரிப்பப்ளிக்கா? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே கிளியராக சொல்லியிருக்கு, யார் ஊழல் செய்தால் மக்கள் கண்டிப்பாக அதை பற்றி பேசுவார்கள், அங்கு தப்பு நடந்தால் அதை பற்றி விமர்சிப்பார்கள் என்று. இப்போ விமர்சித்தது பொய்யா இருந்தால் நீங்கள் என்ன ஒரு கேள்வி கேட்கலாம். அவர்கள் பாட்டுக்கு தவறை செய்து கொண்டிருப்பார்கள், மக்கள் அதை சும்மா வாயை முடிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி நீங்கள்லாம் செய்தீங்கன்னா கடவுளே உங்களை எல்லாத்தையுமே தண்டிப்பார். நாங்கள் யாரும் ஒன்றும் பேசணும் தேவையில்லை. புரியுதுங்களா? அதனால் இப்போ எதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஒன்று இருக்குது, அங்கே கிளியராக அவங்க சொல்லியிருக்கிறாங்க, மக்கள் தவறு நடக்கும்போது கண்டிப்பாக பேசலாம்.
இது வந்துட்டு இது என்ன ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி ஒரு ஆர்டர் போட்டு வச்சுருக்காங்க. இது தவறான ஒரு ஆரம்பம், நல்லதுக்கு இல்லை. ரெண்டாவது, இன்றைக்கு நான் இந்த அசெம்பிளியில் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பக்கம் மக்கள் கரெக்டான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, யாருக்குமே அப்சல்யூட் மெஜாரிட்டி கொடுக்கல, இதுதான் உண்மை. ஆனால் ஒவ்வொருத்தரையும் ஏசிக்கொண்டு தூசிக்கொண்டு அசிங்கமாக பேசிட்டு இப்போ நான் ஒன்றா படித்தேன், இவன் படித்தான் என்னுடன், அவன் என்னுடன் படித்தான்னு சொல்லிட்டு அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிற 70 to 80% ஆஃப் தி மெம்பர்ஸ் எல்லாம் குற்றவாளிகள் தான், ப்ளஸ் ஊழல் செய்திருப்பவர்கள். ஒருத்தனாவது உண்மையாக நான் வாழ்ந்திருக்கேன், நான் எந்த ஒரு ஊழல் செய்யலைன்னு சொல்லிட்டு முன்னுக்கு சொல்லட்டும், அவர்களை நம்ம பாராட்டலாம். கண்டிப்பாக மக்களும் தெரிஞ்சு கொள்ளணும் எந்தெந்த வேட்பாளர் நல்லவர்கள் என்று. ஒரு பக்கம் 3 கட்சியிலையும் குற்றவாளிகளை நிறுத்தியிருக்கிறார்கள், அதே ஒரு கேவலம். ரெண்டாவது, இந்த அதிமுக மாதிரி ஒரு என்ன சொல்கிறது அயோக்கியர்கள், இதே ஜெயலலிதா உயிரோடு இருந்தப்போ அந்த மார்ட்டின் ஊரை விட்டே ஓடி போய் கல்கட்டாவில் போய் ஒளிந்து கொண்டிருந்த ஒரு குற்றவாளி, அந்த ஆளோட பொண்டாட்டியை கட்சியில் சேர்த்துக்கிட்டு அந்த பொம்பளைக்கு ஒரு பதவி. அப்போ அந்த இடி, அந்த இன்கம் டேக்ஸ், இந்த குற்றங்கள் எல்லாம் நீங்கள் செய்யலாம். செய்த அப்புறம் மக்கள் உங்களை தேர்ந்தெடுப்பார்கள். இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எப்படி உங்கள் நாமினேஷன் எல்லாம் ஏற்றுக்கொண்டார் ஒன்றும் புரியல. அப்போ இந்த ரூல்ஸ், லாஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நியாயமாக வாழ்கிற ஒரு சிட்டிசனுக்கு மட்டுமா, இல்லாட்டி எல்லோருக்குமா? அந்த பொம்பளை இப்போ எல்லாத்துக்கும் ஏதோ கார் வாங்கி வச்சுருக்குதாம். இதெல்லாம் அந்த கட்சியை கைப்பற்றுறதுக்கு இவ்வளோ அயோக்கியத்தனமும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பழனிசாமி, நிஜமாகவே உங்களுக்கெல்லாம் ஒரு மனசாட்சின்னு இருந்தால் அந்த எம்ஜிஆர் ஆத்மாவும் ஜெயலலிதா ஆத்மாவும் உங்களை ஏதோ ஒரு நாள் கண்டிப்பாக பழி தீர்ப்பார்கள் என்றால் நீங்கள் போய் பாருங்கள். 2019 பார்லிமெண்ட், 2021 அசம்பிளி, 2024 பார்லிமெண்ட், இப்போ 2026 அசம்பிளி. இந்த எஸ்பி வேலுமணி அவன் பண்ணியிருக்க ஊழல் ப்ளஸ் அந்த கேசஸ் நிலுவையில் இருக்கிறது, இந்த அசட்ஸ் கேசஸ் அவன் மேலே, எதை மேலேயும் ஸ்டாலின் ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. ஆனால் 2021 ஸ்டாலின் போட்ட முழக்கம், தட் இஸ் கமிஷன், இது ஒமிஷன், இது கரப்ஷன் எல்லாம் பேசினார். ஓகே, பேசிட்டு ஒரு மந்திரி மேலேயாவது அந்த ஊழல் குற்றத்துக்கு ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னா கிடையாது. எல்லாமே நான் உன்னை மிரட்டுவேன், நீ எனக்கு காசு கொடு, அதோட பேச முடிஞ்சிடும். அப்போ இதில் அப்போ பேசப்பட்டது ஸ்டாலினின் மருமகன் அந்த சபரீசன் தான் இந்த காசை வாங்கி கொண்டான். அதே மாதிரி அந்த இது கேஸ், கோடநாடு கேஸ், இந்த கோடநாடு கேஸும் ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. இதுக்கு எல்லாத்துக்கும் தான் தக்க பதில் மக்கள் கொடுத்துருக்காங்க டிஎம்கேக்கு. நான் முதலிருந்தே சொல்லிட்டு இருந்தேன், மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு இருக்கிறது. நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் மக்கள் ஒரு மாற்றம் வேணும் என்று சொல்கிறார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாற்றத்துக்கு வந்த நபரை நம்பி போட்டவர்கள் மக்கள், அதுவுமே ஒரு ஊழல் பெருச்சாளி தான், ஒரு டேக்ஸ் இவேடர். இப்போ நம்ம பில்டிங் டேக்ஸ் கட்டாட்டி நம்ம நாமினேஷன் டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க, இல்லை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த நபர் விஜய் டேக்ஸ்க்கு ஒரு கேஸ் போட்டிருக்குது. அந்த
கார் இம்போர்ட் பண்ணி அதுக்கும் நான் பெனால்ட்டி கட்ட மாட்டேன்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருக்கு. அப்போ இப்பேற்பட்டவர்களால் நாமினேஷன்லாம் எப்படி இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் குழந்தைகளை வைத்து அரசியல் செய்யக்கூடாது. 2024 ஒரு சட்டம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பிறப்பிச்சிருக்கிறது. அதில் ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க, குழந்தைங்களுக்கு எலெக்ஷன் கேம்பெயினில் யூஸ் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு ஓட் போட சொல்லி அப்பீல் பண்ணுற இவ்வளோ நிபந்தனைகளும் இருந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் எப்படி இந்த விஜயோட நாமினேஷனை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த சில்ட்ரன்ஸ் கமிஷன் ஆஃப் தமிழ்நாடு என்ன பண்ண போகுது? இன்னொன்று பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவன் தான் சேம் ஆயிட்டானே. அதில் என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க? ஒரு குற்றவாளியே ஒரு நாட்டுக்கு ராஜாவாக வந்தால் அந்த நாடு எப்படி உருப்படாது. அதில் எவ்வளோ இந்த கோர்ட்ஸ் நியாயமாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு தெரியாது. பட் we still hope we are approaching the courts. நியாயம் நிலைநாட்டப்படும் என்று. ஆனால் அது ஒரு கேள்விக்குறி. அப்போது இந்த சிஸ்டம், இந்த ரூல்ஸ், லாஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நியாயமாக வாழும், உண்மையாக வாழும் நபர்களுக்கு தான் இதெல்லாம் அப்ளிகபிளா. இல்லாட்டி இந்த அயோக்கியர்கள், இப்போது இந்த லீமா ரோஸ் இந்த மார்ட்டினோட பெண்டாட்டி அதிமுகவை கைப்பற்ற அது பார்க்குது. அந்த பக்கம் ஆதவ அர்ஜுனா இந்த விஜய் கட்சியில் ஒரு மந்திரி பதவி கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. மூணாவது அவங்க மகன் சார்ல்ஸ்ன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில். எனக்கு ஒரு சமயம் கடவுள்கிட்ட தான் கோவம் வருது. ஏன்னா இந்த மக்களை பற்றி நம்ம கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த மக்கள் இந்த மாதிரி ஆட்களுக்கு ஓட் போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு நிஜமாக நிறைய பேருக்கு அரசியல் என்னன்னு தெரியல, யார் எந்த கட்சியில் இருக்காங்கன்னு தெரியல, யார் என்னன்னு தெரியல. ஜஸ்ட் பிகாஸ் விஜய் ஒரு ஆக்டர், அவன் பேரழகன், இதுதான் பேரழகன் என்னை பொறுத்த வரையிலும். அப்போ இந்த மாதிரி ஒரு நபரை தேர்ந்தெடுத்துட்டு இப்போ நேற்று இதே விஜய் நேற்று ஸ்டாலின் வீட்டுக்கு போய் கட்டி பிடிச்சிச்சு. நான் அந்த இடத்தில் இருந்திருந்தால், அண்ட் இஃப் ஐ அக்யூஸ்ட் ஸ்டாலின் ஊழல்வாதி என்று, நான் உயிர் போனாலும் அவங்களுடன் போய் கை கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் குற்றவாளி தான். அதுவும் இவங்கெல்லாம் பல வருஷங்களாக செய்யும் குற்றம். இதெல்லாம் இந்த ஊழல். மக்கள் ஓரளவுக்கு நல்லதான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, திமுகவை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் அந்த பணத்தை வாங்கியிருக்கக்கூடாது. இந்த பணம் யார் அப்போ வீட்டிலேருந்து எடுத்து கொடுக்கல, சொத்துலேருந்து. ஒரு பொண்ணு சொல்கிறா, விஜய் அண்ணா அவரோட சொந்த பணத்தில் கொடுப்பாங்க. ஏன் இப்போ நேற்று அனௌன்ஸ் பண்ணிக்கலாமே, முந்தா நேற்று சொந்த பணத்துலேருந்து என்ன சொல்லிச்சு, கஜானா காலி. மிஸ்டர் விஜய், கஜானா காலி ஆகிறதுக்கு அவ்வளோ சீக்கிரமெல்லாம் கஜானா காலி ஆகாது. எவ்ரி மந்த் ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் 25,000 கோடி வரவு இருக்கிறது. ஆனால் அந்த வரவு செலவு எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டும் நிறைய பழி எடுத்திருக்காங்க, பணத்தை கரெக்டாக கொடுக்காம. ரெண்டாவது, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அன்றைக்கு திமுக ஆட்சியில் இருக்கும்போது அவங்களும் ஊழல் நிறைய செய்திருக்கிறார்கள். கஜானா காலி இல்லை மகனே, உனக்கு எப்படி அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நீ ட்ராமா போட்டுட்ருக்க மக்களை ஏமாத்துறதுக்கு. அந்த ஓட் போடுறதுக்காக நீ இவ்வளோ சலுகைகளும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இன்றைக்கு அது எப்படி அமுல்படுத்தணும்னு சொல்லிட்டு உனக்கு தெரியல. அதில் மக்களுக்கு ஒரு நல்ல ஹல்வா கொடுத்துட்டேன். மக்களுக்கும் தேவைதான். நான் இப்போவும் சொல்கிறேன், பெண்கள் ஆஃப் தமிழ்நாடு அந்த பணத்தை வாங்காதீர்கள். ஏனென்றால் போய் கஷ்டப்பட்டு வேலை போங்க, சம்பாதிங்க. இது முதியோருக்கு கொடுத்தா கூட தப்பு இல்லை. ஏன்னா ஒரு 65 வயசு 70 வயசுக்கு மேலே இருக்க பெண்கள், அவங்களுக்கு வேலை செய்ய முடியாமல் இருக்கலாம், ஒரு கணவர் இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி வேறு குழந்தைகள் அவங்களை கைவிட்டிருக்கலாம். இப்போ நேற்று எனக்கு ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு 78 வயசு, அவங்க வீட்டுக்காருக்கு 85 வயசு.
அவங்க அக்காவுக்கு 80 வயசு. அவங்க என்னை வந்து கீதா ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு முதியோர் இல்லம் ஆரம்பிங்கம்மா, எங்களை எப்படினாலும் காப்பாற்றுங்க. எனக்கு நிஜமாகவே மனசு இருக்குது. ஆனால் எனக்கு என்ன பயம் என்றால் என்கிட்ட ஹாஸ்பிட்டல் கிடையாது. அப்போ ஹாஸ்பிட்டல் இல்லாமல் இவங்க பெரியவங்கள நம்ம எடுத்துக்கிட்டு இட்ஸ் நாட் அ பிஸ்னஸ், எனக்கு இது பிஸ்னஸே கிடையாது. அப்போ வந்து அவங்கள சேர்த்துட்டு அவங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போய் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் மினிமம் 2 லட்சம் 3 லட்சம் பில்லை போடுறாங்க. அப்போது என்ன செய்ய முடியும்? ஒரு ஜிஹெச்க்கு எடுத்துகிட்டு போனால் உடனே பார்ப்பாங்களா தெரியாது. ஐயல் நான் அந்த நபர்கள்கிட்ட சொன்னேன், கடவுள் புண்ணியத்தில் நான் ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தா நான் ஓல்டேஜ் ஹோம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன், பட் நாட் அஸ் பிஸ்னஸ். 3 தொழில் நான் வந்து பிஸ்னஸை பார்க்க மாட்டேன். ஒன்று வந்து ஹாஸ்பிட்டல், இது எஜுகேஷன் ஸ்கூல், இது அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இந்த முதியோர் இல்லம். ஆனால் நிறைய பேர் முதியோர் இல்லம் நடத்தி நல்ல லாபம் சம்பாதிக்கிறார்கள். அது அவங்க பிரச்சனை, நான் அதை பற்றி கமெண்ட் அடிக்க விரும்பலை. ஆனால் என்னால் அது செய்ய முடியாது. அப்போது அந்த மாதிரி எவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். சட்டம் இருக்கிறது, இந்த மாதிரி குழந்தைகள் அவங்களோட அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தினாலோ கொடுமைப்படுத்தினாலோ உடனே அரெஸ்ட்னு சொல்லி. ஆனால் இந்த 80 வயசு பெரியவங்க எந்த கலெக்டர் ஆஃபீஸ் போய் எவ்வளோ நேரம் போய் நின்று அங்கே ஒரு எமர்ஜென்சி அதுக்குன்னு ஒரு இது இருக்கான்னா கிடையாது. அப்போ வந்து அவங்களால நடக்க முடியுமா, போய் இந்த கலெக்டர் பின்னால் ஓட முடியும்னா முடியாது. அப்போது மக்கள் இந்த மாதிரி ஆதரவெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாமல் இந்த சோம்பேறி இளைஞர்களுக்கு 4000 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பட்டம் படித்திருக்கிறீர்கள், வேலை கடிக்காட்டி எந்த வேலையும் செய்யலாம். திருடு போய் பேசக்கூடாது, அந்த 2 தான் செய்யக்கூடாது. ஆனால் மற்ற எந்த வேலையும் செய்யலாம், இதில் இன்னும் கேவலமே கிடையாது. ஆனால் இந்த காலத்து சோம்பேறி ஒரு சில பசங்க, எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன், அவங்க வந்து 4000 கிடைக்கும். இந்த விஜய் முதலே அவன் ஒரு இது என்ன சொல்கிறது, ட்ரங்கர்ட் அண்ட் ட்ரக் அடிக்ட். அவங்க குடும்பத்தையே நடு ரோட்டில் விட்டுட்டு வந்துட்டு மற்றவங்களுக்கு இவங்கெல்லாம் என்ன நியாயம் செய்வார்கள்? அப்போது இந்த ஓட்டுக்காக எவ்வளோ பொய் சொல்லி இந்த மக்களும் முட்டாள்தனமாக கையை தட்டிக்கிட்டு போய் ஓட்டை போட்டுட்டாங்க. ஓட்டை போட்டுட்டு ஃபுல் மெஜாரிட்டியும் நீங்களும் கொடுக்கல, அவங்களும் இப்போ போய் பிச்சை எடுக்கிறாங்க. யார் தீய சக்தி என்று சொன்னார்களோ அவங்களோட கூட்டு கட்சிகளே கூப்பிட்டு கொண்டு ஆட்சியை அமைத்திருக்கிறார்கள். இதில் வந்து இப்போ எஸ்பி வேலுமணி இந்த அதிமுகவை உடைத்து கொண்டு போய் அங்கே இந்த தாவேக்காவுக்கு சப்போர்ட் கொடுக்குது, பிளான் பண்ணிட்டுருக்கான். அவங்களுக்கு ஒரு மந்திரி சபையில் இடம் கிடைக்கும். அந்த அதிமுக இன்றைக்கு மார்ட்டின் கையில் சிக்கிக்கொண்டு, அந்த தாவேக்காவும் மார்ட்டின் கையில் சிக்கிக்கொண்டு இன்றைக்கு மக்கள் எல்லோரும், ஐம் டெல்லிங் யூ வார்னிங், வெகு சீக்கிரத்தில் தமிழ்நாட்டில் இந்த ரம்மி கிம்மி இந்த ஃபேக் லாட்ரி இதெல்லாம் வரப்போகுது. நிறைய பேர் அவங்க வாழ்வாதாரம் கஷ்டப்பட போகிறாங்க. இதை தட்டி கேட்குறதுக்கு நம்ம பேசினான்னா இவங்க வந்து சைபர் கிரைமில் நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களாம். ஏண்டா நீங்கள் அயோக்கியர்களை வச்சு அரசியல் பண்ணுவீர்கள், நாங்கள் வந்து வாயை திறந்து பேசக்கூடாது. அந்த கிருஷ்ணர் பார்த்துப்பார் இதுக்கு எல்லாத்துக்கும். நான் ஒன்றும் கவலையே படல. நான் கிருஷ்ணர் சிவனையே நான் சொல்லுவேன், ஏண்டா படுபாவீங்களா, இந்த மாதிரி அயோக்கியர்களை வந்து உட்கார்த்து வச்சுக்கிட்டு நீ எங்களை வேறு நியாயம் பேச சொல்கிற, அதுக்கப்புறம் எங்களை மிரட்டுவாங்களா கேஸ் போடுவேன்னு சொல்லிட்டு, அப்போ உனக்கு கண் இருக்குதான்னு சொல்லிட்டு அந்த கடவுளையும் நான் கேள்வி கேட்பேன். இந்த கடவுள் தான் இந்த குணத்தை கொடுத்துருக்கிறார்கள், நம்ம ஒன்றும் பயப்படணும் தேவையில்லை பேசுகிறோம். அப்போது ஒரு பக்கம் இப்படி இருக்க, ஒரு பக்கம் கோர்ட்டில் வந்து கேசஸ் நடந்து கொடுக்க என்னெல்லாம் தவறுகள் நடந்திருக்கு இந்த எலெக்ஷன்லன்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் நிறைய கட்சியில் வேட்பாளர்களே குற்றவாளிகள், அதுவும் பெரிய பெரிய குற்றம் செய்து
மலிப்பி ஒன்றும் அதை பற்றி நாமினேஷனில் அவங்க வந்து அதை பற்றி ஒரு தகவலும் கொடுக்கலை. இனி உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு சொத்து இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இனிமேல் தான் ஒவ்வொன்றா தோண்டணும். அப்போ மக்கள் நீங்களும் இந்த பெரிய குற்றத்தில் இந்த சி. ஜோசப் விஜய் என்னும் சீஃப் மினிஸ்டரை தேர்ந்தெடுத்துள்ள அந்த பாவத்தில் உங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. நல்லா சரிப்படி கொடுத்தாச்சு. 2500 வருமா, 4000 வருமா, அதுவும் 60 வயசுக்கு உட்பட்ட பெண்களாம். அந்த 60 வயசுக்கு மேலே இருந்த பெண்கள் என்ன பாவம் செய்தார்கள்? ஓட் போட்ட பெண்கள் 60 வயசுக்கு மேலே உங்களுக்கெல்லாம் இது தேவைதான். நல்ல செயற்படி. கஜானா இனிமேல் தான் பாரு 3 ஓட்டு ஒன்று சேர்ந்துக்கும். இப்போ போய் நேற்று போய் சீஃப் மினிஸ்டர் போய் கட்டி பிடிச்சிக்கிட்டான். ஏன்னா தெரியும் சீஃப் மினிஸ்டரில் பழைய சீஃப் மினிஸ்டர் போய் கட்டி பிடிச்சாச்சு. இப்போ ப்ரெசண்ட்டும் பழசும். ஏன்னா இன்னும் கொள்ளடிக்கிறதுல நம்மளுக்கு எவ்வளோ பங்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஏனென்றால் இந்த நிலைமை எம்ஜிஆர் காலத்தில் இருந்துச்சு. எம்ஜிஆர் சொல்லுவாரம்மா, இந்த வருது கமிஷனில் ஒரு பங்கு போய் கோபால்புரத்தில் கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசியிருக்கிறார்கள். நம்ம யாரும் பார்க்கல. ஏன்னா அப்போல்லாம் நம்மளுக்கு சின்ன வயசு கேள்வி தான் பட்டிருக்கோம். ஆனால் எல்லா அரசியல்வாதிகளும் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளும் 98% அவங்க வந்து ஊழல் செய்பவர்கள் தான். என்னமோ அந்த சகாயம் என்று சொல்லுகிறார்கள். அந்த சகாயம் ஃபோனை வாங்கிட்டு நீங்கள் யாருன்னா அந்த ஆளை லைனுக்கு எடுத்துட்டிங்கன்னா நான் பாராட்டுறேன். நான் அந்த மனிதனுடன் 5 வருடங்களாக ட்ரை பண்ணுறேன். ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க. அதனால் ஃபோனே எப்போ பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப், அப்படியே ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டான். அப்போது இவங்கெல்லாம் வாய் அழகாக பேசுகிறாங்க, வாய்க்கு அளவாக. ஆனால் யாரை அவங்க சந்திக்கிறார்கள், யாருடன் பேசுகிறார்கள், யாருக்கு ஹெல்ப் பண்ணுறார்கள் வந்து ஒன்றுமே தெரியாது. ஆனால் அட்வைஸ் மட்டும் அழகாக கொடுப்பாங்க இந்த பேட்டிகள். இப்போ இந்த எலெக்ஷன் நடந்தவுடன் நான் எவ்வளோ ஜேர்னலிஸ்ட்கிட்ட ஃபோன் பண்ணி வாங்க நம்ம எல்லாமே சேர்ந்து ஒரு கேஸ் போடலாம் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பண்ண தவறுகள் மேல், ப்ளஸ் இந்த கட்சிகளில் இருக்கும் குற்றவாளிகள் மேலாம் யாரும் முன்னுக்கு வரதில்லை. எல்லாரும் என்ன சொல்ல, நம்மளால் என்ன செய்ய கீதம்மா, நம்மளால் என்ன செய்ய முடியும். அப்போ தெரிஞ்சுதான் மக்கள் இவங்கெல்லாம் ஊடகத்தில் வந்து அழகாக பேசுவாங்க. ஆனால் அவங்க கோர்ட்டு இப்போ எனக்கு கோர்ட்டில் சம்டைம்ஸ் இட்ஸ் இரிட்டேட்டிங். எவ்வளோ லாயர்ஸ்க்கு பணம் செலவு பண்ணணும், கோர்ட் ஏறணும், எவ்வளோ ஜட்ஜஸ் நியாயத்துக்கு அலை வணங்குகிறார்கள் என்று தெரியாது. அப்போது இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். நம்மளுக்கு நியாயமாக வாழணும்னு நினைப்பவர்களுக்கு இது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். ஆகியால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்,